வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம டேஸ்டான சத்தான அவல் பாயசம் இப்படி ருசியாகவும் குயிக்காகவும் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாயசம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு நம்ம அவல், வெள்ளை அவல், தட்டை அவல் அது போட்டுடலாங்க. லேஸ் அவல் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. வெறும் வானலிலே போட்டு வறுத்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த வறுத்த இந்த அவலை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சிக்கலாங்க. இந்த புலாய் எடுத்தால் நல்லா குறன்னு இருக்கணும். அந்த புலாய் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்கிற அவலை இதில் கொட்டிட்டு நல்லா கரண்டிலே கலந்துகிட்டே இருக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 கப்புக்கு குறைச்சலாக தேங்காய் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அவலை நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவு வெல்லம், பொடித்த வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது நல்லா கொதித்தது வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல் மண் போக நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெந்துட்டுருக்கிற அவல் மேலேயே நம்ம இதை வடிகட்டி ஊற்றிடலாங்க. இதுவும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். அதனால் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கழுவியும் ஊற்றிடலாங்க. இதில் இப்போ 3 ஏலக்காய் பொடிச்சது அதையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்தது ஒரு 1/2 டம்ளர் அளவு நம்ம காய்ச்சின நார்மல் பால் இருக்குல்ல, அதை இதில் ஊற்றிக்கலாங்க. இன்னொரு அடுப்பில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டுடலாங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது மேலே வறுத்த இந்த முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா சூப்பர் டேஸ்டான சத்தான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் அவலில் இது போல் நம்ம ஸ்வீட் செஞ்சு சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க. இதில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால நம்ம இந்த போலேயே பாயசமாகவும் செய்து கொடுக்கலாங்க. இதில் நிறைய கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்கிறதால இதை நம்ம அடிக்கடியும் செய்து கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.